ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஏஎஸ் என்ற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜிஎம்ஆர் கான்செப்ட் தான். ஜிஎம்ஆர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் வரைக்குமே நல்லா ரன் ஆச்சு. இப்போ ரன் ஆகுது. என்னென்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா கட் பண்ணிட்டாங்க. நியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வித்ட்ரா வருது. அது ஏன்னா நியூ மெம்பர்ஸ்க்கு வித்ட்ரா வந்தால் அவங்க இன்னும் நியூ மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வருது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸும் நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜிஎம்ஆர் ஆப்பில் வந்து யாரும் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஐஏஎஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 9/5/2024. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. நான் வந்து 1 மாதம் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் இந்த குரூப்லேயே போட்டிருக்கேன். இந்த ஆப் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வித்ட்ரா வந்து நல்லா வந்துட்டுருக்கு. 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா ரிசீவ் ஆகிடுது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸ் தான். ஏ லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 252. அதாவது என்னென்னா நீங்கள் 2100 இருந்தீங்கன்னா ஒரு 2100 பெர்சனை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ரூ. 252 கிடைக்கும். அவர் இன்னொருத்தரை இன்வைட் பண்ணார்னா, அதாவது என்னென்னா பி லெவல், அது வந்து 4% ஒரு ரூ. 84 உங்களுக்கு கிடைக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா சி லெவலுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணாருன்னா 1% உங்களுக்கு ரூ. 21 கிடைக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 3 லெவல் கமிஷனாக கொடுக்குறாங்க. ஏ லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5%, பி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2%, சி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நான் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா ஏர்னிங் ஆப்போட டீட்டெயில்ஸும் அப்புறம் அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட பிளான் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃப்ரீ டேன்னா 4 டேஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 15. 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரூ. 75 உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். இது மாதிரி வந்து 4 நாள் வந்து ஃப்ரீ இன்டர்நெட் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 நாள் கம்ப்ளீட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்கும் ரூ. 300 இருக்கும். அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து P1 2100 இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டாஸ்க்கு தராங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ரூ. 15. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரூ. 75 உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 365 நாள் தராங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 365 நாள் ரன் ஆகுமானா 365 நாள் ரன் ஆகாது. ஒரு 6 மாதம் நல்லா ரன் ஆகும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 மந்தில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நான் P1 வந்து 2100 இருக்கேன், நான் வந்து P2 5500 அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த 5500 P2வில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த P1 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். அதை வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த P2 5500 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 10 டாஸ்க்கு தராங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20. நீங்கள் 10 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரூ. 200 உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 365 நாள் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பார்த்திங்கன்னா மினிமம் ரூ. 350 இருந்தால் வித்ட்ரா எடுத்துக்கலாம். வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் கொடுக்க முடியும். சாட்டர்டே சண்டே வித்ட்ரா கொடுக்க முடியாது. சண்டே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கும் கிடையாது. அது வித்ட்ரா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% பிடிக்கிறாங்க. வித்ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேயில் ரிசீவ் ஆகிடுது. இப்போ வரைக்கும் வித்ட்ரா நல்லா தான் வந்துகிட்ருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஹோம் பேஜில் வந்து டாஸ்க்கு ஹால்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கை சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கை சிம்பிள் ஒரு 5 நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூயின்ற பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டாஸ்க் வந்து அதில் அப்லோட் ஆகி நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லிங்க்கு, காப்பி லிங்க் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஆப் வந்து பேக் வந்தீங்கன்னா அந்த வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அது டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஹோம் பேஜில் வந்து ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூபிஐ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த யூபிஐ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் பேடிஎம்மை நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் சக்ஸஸ்ன்னு வந்தோடனே அந்த ரீசார்ஜ் சக்ஸஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த யூடிஆர் ரெஃபரன்ஸை காப்பி பண்ணி இந்த ஆப்பில் வந்தீங்கன்னா அந்த யூபிஐ பேஜ்லேயே வந்து கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா அந்த யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகி உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நான் பண்ணுற ஏர்னிங் ஆப்போட டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.